நண்பர்களே வணக்கம். மத்திய கிழக்கு நாடுகளில் நடந்து வரும் போர் முடிவுக்கு வருகிறதா? ட்ரம்ப் என்ன கூறியிருக்கிறார்? பிரிட்டன் பிரதமர் என்ன கூறியிருக்கிறார்? ஈரானின் ஹோர்முஸ் திட்டம் என்ன? பாராளுமன்றத்தில் என்ன ஒப்புதல் அளிக்கப்பட்டது? ட்ரம்புக்கு இத்தாலி பிரதமர் மெலோனி பகிரங்க எச்சரிக்கை. அமெரிக்காவை உதறிய நேட்டோ நாடுகள். ஈரானுக்கு ஆதரவாக குதிக்க இருக்கும் ரஷ்யாவின் தரைப்படை. பார்க்கலாம் இந்த வீடியோ. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையே நடந்து வரும் போர் முடிவுக்கு வருகிறது. போர் முடிவுக்கு வரும் நம்பிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொடுத்திருக்கிறார். இது எங்களது போரே கிடையாது, மோதலில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை, இது எங்களது தேசிய விருப்பம் இல்லை, என் மீது எந்த அழுத்தம் வந்தாலும் என்ன எதிர்ப்பு இருந்தாலும் பிரிட்டன் நாட்டின் நலன் கருதியே முடிவுகளை எடுப்பேன் என்று பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் கூறியிருக்கிறார். நாங்கள் விரைவில் வெளியேறுவோம். ஹோர்முஸ் பகுதியில் என்ன நடந்தாலும் அதில் எங்களுக்கு சம்பந்தம் இருக்காது. பிற நாடுகள் தங்களுக்கு தேவையான எண்ணெய் எரிவாயுவை தாங்களே பார்த்து கொள்ளட்டும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது என்றால், உலக போலீஸ் வேலையை விட்டுவிட்டு அமெரிக்கா ஓட்டம் எடுக்கிற மாதிரி தெரிகிறது. ஈரானிடம் தோற்று அமெரிக்கா வெளியேறுகிறது என்ற அர்த்தத்தை கொடுக்கிறது. நேற்று வரை என்ன கூறி வந்தார்? நாங்கள் 2 நிமிடத்தில் ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றுவோம் என்றார் ட்ரம்ப். ஆனால் இன்று வேறு மாதிரி பேசுகிறார். இவரது பேச்சையும் அப்படியே நம்பிவிடவும் முடியாது. இவர் பேசுவது ஒன்றாக, செயல் ஒன்றாக இருந்திருக்கிறது. இன்று இவர் பேசியிருப்பதை வைத்து பார்க்கும்போது உலகின் நம்பர் 1 நாடு வல்லரசு என்ற ஆதிக்கத்தில் இருந்து, ஆணவத்திலிருந்து வெளியேறுவதாக தெரிகிறது. ஹோர்முஸ் பிரச்சனையில் இருந்து அமெரிக்கா பின்வாங்குவது உலக அதிகாரத்தை மாற்றும் முடிவாகவும் இருக்கிறது. ஒரு பக்கம் சீனா, ரஷ்யா, ஈரான் என்று வலுவான நிலை தொடர்கிறது. நேற்றுதான் நேட்டோ குழுவில் இருக்கும் பிரிட்டன் நாட்டை கடுமையாக விமர்சித்திருந்தார் ட்ரம்ப். உங்களுக்கு எண்ணெய் வேண்டுமானால் நீங்களே ஹோர்முஸ் நீரிணை சென்று நீங்களே பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறியிருந்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான், ஈராக், குவைத் நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு 20% மற்ற நாடுகளுக்கு செல்கிறது. உலகிலேயே மிகவும் முக்கியமான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு கொண்டு செல்லும் பாதையாகும் இது. இதன் வழியாக இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா, ஐரோப்பா நாடுகளுக்கு கச்சா எண்ணெய், எரிவாயு மற்றும் உரம் போன்ற சரக்குகள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த நீரிணையை ஈரான் மூடியதால் ஏற்பட்ட பாதிப்பை உலக நாடுகள் உணர்ந்துள்ளன. அமெரிக்காவால் என்ன செய்ய முடிந்தது என்றால், ஹோர்முஸ் நீரிணையை மூட வைத்து உலக பொருளாதாரத்தை முடக்க மட்டுமே முடிந்தது. இது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஏற்கனவே உலக நாடுகள் ட்ரம்பின் வரியால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது இந்த நீரிணையை மூடியது மேலும் சிக்கலுக்கு உள்ளாக்கியது. போர் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையில் இன்று கச்சா எண்ணெய் பேரல் விலை $100க்கும் கீழே குறைந்துள்ளது. ட்ரம்ப் ஏன் போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது. அதாவது, ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் சொந்தம் கொண்டாடி அதன் பாராளுமன்றத்தில் சுங்க கட்டணம் வசூலிக்க முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒப்புதலை ஈரான் பாராளுமன்ற பாதுகாப்பு குழு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மேனேஜ்மெண்ட் பிளான் என்ற பெயரில் அளித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் என்ன கூறுகிறது என்று பார்க்கலாம். முதலாவது, ஹோர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு ரியால், அதாவது ஈரானின் நாணயமான ரியால் தான் சுங்க கட்டணமாக வசூலிக்கப்படும், டாலர் கிடையாது. பாதுகாப்பு, கப்பல் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற விதிகளும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கப்பல்கள் ஹோர்முஸ் வழியாக செல்ல நேரடி தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக தடைகள் விதிக்கப்பட்ட நாடுகளுக்கும் அனுமதி கிடையாது. 2, இந்த திட்டம் ஹோர்முஸ் மீது ஈரானின் முழு அதிகாரத்தை வலுப்படுத்துகிறது. 3, ஓமன் நாட்டுடன் சேர்ந்து சட்ட ரீதியான கட்டமைப்பை உருவாக்க முயற்சி செய்யப்படும் என்று ஈரான் கூறியிருக்கிறது. ஹோர்முஸ் ஏன் முக்கியம் என்றால், உலக எண்ணெய் மற்றும் LNG வர்த்தகத்தில் சுமார் 20% இந்த வழியாக செல்கிறது. இது பெர்சியன் வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடா இடையிலான முக்கிய வழித்தடமாகும்.
வழக்கமாக ஆயிரக்கணக்கில் கப்பல்கள் இந்த வழியாக செல்லும். தற்போது வெறும் 105 கப்பல்கள் மட்டுமே கடந்த பிப்ரவரி 28 முதல் மார்ச் 18 வரை சென்றுள்ளன. 2025 இதே காலகட்டத்தில் 1900 கப்பல்கள் சென்றுள்ளன. இது உலக வர்த்தகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஹோமஸ் பகுதி வர்ச்சுவலி பிளாக் செய்யப்பட்டதால் உலக எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகள் அதிகரித்தன. இந்த நிலையில்தான் அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் என்ன கூறியிருந்தார் என்றால், அமெரிக்கா மீண்டும் ஹோமஸ் மீது கட்டுப்பாடு பெறும். அது அமெரிக்க கடற்படை பாதுகாப்பு அல்லது மல்டி நேஷனல் பாதுகாப்பு மூலம் நடக்கும் என்று கூறியிருந்தார். அதிபர் ட்ரம்ப் என்ன கூறியிருந்தார் என்றால், ஹோமோஸ் திறக்கப்படாவிட்டால் ஈரானின் மின் நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், கார்க் ஐலாண்ட் அனைத்தையும் தாக்குவோம் என்று மிரட்டியிருந்தார். தற்போது என்ன கூறுகிறார்? ஆட்சி மாற்றம் என்பது என் இலக்குகளில் ஒன்றாக இல்லை. எனக்கு ஒரே ஒரு இலக்கு இருந்தது. அவர்கள் அணு ஆயுதம் பெறக்கூடாது. அந்த இலக்கை அடைந்து விட்டோம். அவர்கள் இனி அணு ஆயுதம் பெறமாட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். இவரது இந்த கருத்து அமெரிக்காவின் முக்கிய நோக்கம் ஈரானின் அணு ஆயுத திட்டத்தை தடுக்கவே இருந்தது என்பதை மட்டுமே காட்டுகிறது. ஆட்சி மாற்றம் எங்களது இலக்கு என்று நேற்று வரை கூறி வந்தார் ட்ரம்ப். ஆனால் இன்று திடீரென அது எங்களது முதன்மை இலக்கு இல்லை என்று கூறுகிறார். அமெரிக்கா இல்லாமல் நேட்டோ நாடுகள் 0 என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். அதற்கு இத்தாலி பிரதமர் மெலோனி கடுமையான எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். என்னவென்றால், கூல் ட்ரம்ப் அவர்களே, உங்களது தளங்களை நாங்கள் மூடுவோம், உங்களுடன் வர்த்தகத்தை தடை செய்வோம், மெக்டொனால்ட்ஸ் மூடுவோம் என்று எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். தற்போது சீனா என்ன செய்திருக்கிறது என்றால், ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் கதவை தட்டியிருக்கிறது. லெபனானில் இருந்து அனைத்து படைகளையும் இஸ்ரேல் வாபஸ் பெற வேண்டும். லெபனானின் இறையாண்மை, பாதுகாப்பு, ஒற்றுமை, எல்லையை மதித்தல் ஆகியவற்றின் கீழ் வெளியேற வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. லெபனான் மற்றொரு காசாவாக மாறி வருகிறது. இதுவரை 1200க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஹெஸ்புல்லாவுடனான போரில் லெபனானின் தெற்கு பகுதியை ஆக்கிரமிக்க இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கட்ஸ் திட்டம் அறிவித்திருந்தார். இது எதற்கு என்றால், வடக்கு இஸ்ரேல் பகுதியில் இருக்கும் மக்களை பாதுகாப்பதற்கு என்று கூறியிருந்தார். இந்த ஆக்கிரமிப்பு சுமார் 6 லட்சம் லெபனான் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்புவதை தடுக்கலாம். மேலும் லெபனான் கிராமங்களில் உள்ள வீடுகளை இஸ்ரேல் இடிக்கலாம் என்று சீனா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளான நேட்டோ நாடுகள் என்ன செய்தன என்று பார்க்கலாம். ஸ்பெயின் அமெரிக்காவின் விமான மற்றும் இராணுவ தளங்களை மூடியது. இத்தாலி அமெரிக்காவின் இராணுவ தளத்தை மூடியது. பிரான்ஸ் அமெரிக்காவின் இராணுவ விமான தளங்களை மூடியது. சுவிட்சர்லாந்து அமெரிக்காவின் இராணுவ மற்றும் விமான தளங்களை மூடியது. போலந்து என்ன செய்தது? ஏவுகணைக்கான பேட்டரிகளை அமெரிக்காவுக்கு கொடுக்க மறுத்தது. ஜெர்மனி அமெரிக்காவின் விமான தளம் மூடுவதற்கும் 50,000 வீரர்களை அனுப்புவதற்கும் ஆலோசித்து வருகிறோம் என்று கூறி முடித்து கொண்டது. இப்படி நட்பு நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவை உதறி தள்ளிவிட்டன. ஏனென்றால் வெனிசுலா அதிபரை கடத்தி சென்றார் ட்ரம்ப். அடுத்தது கிரீன்லாந்து என்றார். இதனால் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவை நம்பவில்லை, புறம் தள்ளின. ரஷ்ய அதிபர் புடின் என்ன கூறுகிறார் என்றால், ஈரான் அணு ஒப்பந்தத்தின் கீழ் தங்களுக்கான அனைத்து பொறுப்புகளை நிறைவேற்றியது. பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருதலை பட்சமாக அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலக முடிவு செய்தார். இது உள்நோக்கம் கொண்டது. அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கர்கள் விலகியது தவறு, ஈரான் அனைத்து விதிமுறைகளையும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்று கூறினர். நான் கேட்பது கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம், மன்னிக்கவும். எதற்காக ஈரான் இன்னும் பின்பற்ற வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் புடின். ஈரானில் அமெரிக்கா தரைப்படை தாக்குதலை துவக்கினால் டெஹ்ரானுடன் இணைந்து ரஷ்யாவின் செச்சன் படை தரையிறங்க தயாராக இருப்பதாக அந்த படை அறிவித்திருக்கிறது. இந்த போரின் மூலம் அமெரிக்கா என்ன கற்றுக்கொண்டது என்றால், இனி தன்னை அண்ணன் என்று அமெரிக்கா நினைத்து கொள்ளக்கூடாது. ஈராக், லிபியா, சிரியா போன்று இல்லை ஈரான் என்பதை உணர்ந்து கொண்டது. நட்பு கிடையாது, பகைமையை வளர்த்து கொண்டார் ட்ரம்ப். ஈரானில் கலவரம் வெடிக்க சதி செய்தார். இறுதியில் உள்நாட்டில் அவருக்கு எதிராக பெரிய அளவில், வரலாற்றில் இல்லாத அளவிற்கு போராட்டம் வெடித்துள்ளது. இந்த நிலையில்தான் பொருளாதார ஆய்வு நிறுவனமான JP Morgan என்ன கூறியிருக்கிறது என்றால்,
ஆசியா கண்டத்தில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல், ஐரோப்பா கண்டத்தில் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல், வடக்கு அமெரிக்காவில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல், ஆஸ்திரேலியாவில் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் கச்சா எண்ணெய் எரிவாயு இருப்பு காலியாகும் என்று எச்சரித்துள்ளது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி.